தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் வைசியன், மார்பில் பிறந்தவன் என்று ஒரு வகை வச்சுருக்கான்ல. காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று ஒரு வகை வச்சுருக்கிறான்ல. மார்பில் பிறந்தவன் வந்து சத்திரியன், தோளில் பிறந்தவன் வந்து அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்கல்ல. இதிலெல்லாம் ஒருத்தன் பிறக்கவே முடியாது. இயற்கை வந்து ஒரு பிறப்பதற்கென்று தனித்த வாசல் வைத்திருக்கிறது உடலில். அதன் வழியாக பிறக்கணும். அப்படி பிறக்க வாய்ப்பு இல்லைன்னா சிசரியனில் தான் பிறக்கணும். இப்படி ஒரு கருத்தை எழுதி வைத்திருக்கிறான் இல்லையா. இந்த சாதி கட்டுமானம் சரிந்து விடக்கூடாது. இப்போ ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஒரு கோவிலத்தின் ஒரு கோபுரத்தினுடைய ஒரே கல்லிலே செய்யப்பட்ட கோயிலினுடைய கோபுரத்தை அண்ணாந்து வணங்குகிறார்கள். அதே கல்லிலே செய்யப்பட்ட படிக்கட்டுகளிலே பாதங்களால் மிதிக்கிறார்கள். எல்லாம் ஒரே கல் தான். அதே கல்லால் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்ட சிற்பத்திலே ஒன்றை கடவுளாக பார்க்கிறார்கள், இன்னொன்றை அவர்களே கல்லாக பார்க்கிறார்கள். நீங்கள் எங்கேயாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல வந்து கோவிலில் வந்து சிலை திருட்டு நடந்துருச்சுன்னு சொல்லுவான். கடவுள் திருடப்பட்டான்னு சொல்ல மாட்டான். சாமியை திருடிட்டாங்க எங்கேயா சொல்லி கேட்டீங்களா? இந்த கோவிலில் முக்கியமான ஒரு பிரபலமான கோயிலில் சாமி களவு செய்யப்பட்டது, சாமியை களவான்ட்டாங்க, கடவுளை திருடிட்டாங்க அப்போ சொல்லவே மாட்டான் ஒருத்தன் கூட. ஆனால் கடவுள் தான் கும்பிடுவான்.